நீங்கள் சென்னை வாசியா? கண்டிப்பாக இந்த இடம் உங்களுக்கு எங்கே தெரிஞ்சுக்க சான்ஸே கிடையாது, இந்த ஊர் மக்களை தவிர. ஆமாம், சென்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மெரினா பீச், ஈசிஆர் எதுவும் பெருசாக பேசுவாங்க, நானும் உட்பட அப்படி தான். ஆனால் இந்த இடத்த பார்க்குற வரைக்கும் நான் நம்பவே இல்லை சென்னையில் அப்படி இடம் இருக்குது அப்படின்ட்டு. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம கனவுல இருந்தால் போகல, ஒரு அழகான ரோடு, சுற்றி காடு, அண்ட் வந்து மேலே வந்து நல்லா அடர்ந்த மலைகள் இருக்கணும், அது கீழே வந்து ஒரு அழகான கோயில் இருந்தால் எப்படி இருக்கும், சொல்லும் போதே செம்மையாக இருக்குல்ல. அண்ட் அப்படி ஒரு இடத்த தான் நான் இன்னைக்கு காமிக்க போகிறேன். இந்த இடத்தோட பேர் வந்து குமிழி. இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேளம்பாக்கம் வண்டலூர் ரோட்டுக்கு நடுவில் ஒரு இடத்துல இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா குடுவஞ்சேரிக்கு பேக் சைடு வரும். அண்ட் இந்த இடத்துல நீங்கள் எப்படி போகணும் அப்படிங்கிறத லொக்கேஷன் மேப் நான் கீழே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். வெல்கம் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள், ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். நான் வீடியோ அப்லோட் பண்ணோன்னே இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இப்போ நம்ம எப்படி போகணும் அப்படின்னா, அதாவது இந்த வண்டலூர்லேருந்து கேளம்பாக்கத்துக்கு ரோடு ஒன்று இருக்குது. அந்த ரோட்டில் நான் டுவோர்ட்ஸ் வண்டலூர் வந்துட்டு இருக்கேன் கேளம்பாக்கத்துலேருந்து. இப்போ நம்ம இருக்கிறது மாம்பாக்கம் சிக்னல் தாண்டின உடனே கண்டிகைன்னு ஒரு இடம் ஒன்று வரும். அந்த கண்டிகைக்கு லெஃப்டில் நம்ம திரும்பணும். ஓகே, இன்னும் சொல்ல போனோம்னா நான் உங்களுக்கு வந்து இன்னொரு சிம்பிளான ஒரு விஷயம், ஒரு ஐடியா வந்து தரேன். அங்கே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஒரு ஃபேமஸான ஹாஸ்பிட்டல் இருக்குது, கதிர் மெமோரியல் ஹாஸ்பிட்டல்ன்ற சொல்லி. ஸோ அந்த கதிர் மெமோரியல் ஹாஸ்பிட்டலுக்கு லெஃப்ட்டில் ஒரு கட் போகும். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி ஒரு லெஃப்ட் ஒன் டர்ன் ஆகும். அந்த லெஃப்ட் எடுத்துக்கோங்க, ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா குமிழி ரீச் ஆகிடலாம். அந்த கட் எடுத்ததுலேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6.5 கிலோமீட்டர்ஸில் நீங்கள் வந்து ரீச் பண்ணிடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி கதிர் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு. ஸோ இதுதான் இந்த இடத்துல இந்த லெஃப்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக குமிழி தான் வரும். இதுக்கப்புறம் ஸ்பாட்டே வேறு மாதிரி இருக்கும், நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ பிஸி ரோட்டில் ஒரு சின்ன ரோட் கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சொர்க்கமே இருக்குது, ஒரு கைலாசமே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா சான்ஸே இல்லை. வாங்க நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். போக போக பார்த்தீங்கன்னா ரோடு வந்து ஐசோலேட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ரோடு வந்து ரொம்ப தனிமையாக தான் இருக்கும். ரொம்ப ரேராக தான் வந்து வெஹிக்கிள்ஸ் பார்க்க முடியும். உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும். இது நீங்கள் பெஸ்ட் டைம் நீங்கள் இந்த இடத்த நீங்கள் போய் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மார்னிங் வந்து ஒரு 5 o'clockலேருந்து 8 o'clock இந்த இடத்த பாருங்கள். அதே மாதிரி ஈவினிங் டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ண நினச்சிங்கன்னா ஒரு லேட் ஆஃப்டர்நூன் ஒரு 3 o'clock அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 o'clock இந்த இடத்துக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். என் கணக்கு பண்ணி அதை ரொம்ப அழகாக தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நிறைய ஷார்ட்ஸ், நிறைய லேண்ட்ஸ்கேப்ஸ் வந்து நான் ரொம்ப அழகாக பார்த்தேன். அதை நான் அப்படியே உங்களுக்கு காட்டணும்னு நினச்சி தான் நான் இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களே பாருங்கள். அதுவும் நீங்கள் காரில் போகிறீங்க, பைக்கில் ஹெட்செட் போட்டு போகிறீங்க, உங்களுக்கு பிடிச்ச சாங் கேட்டு போகிறீங்க, எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ரோடு வந்தேன். அப்புறம் போக 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 ரோடு நேரவாகும். 2 பக்கமும் காடு, அடர்ந்த காடு இருக்கும். ஸோ அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பைக்கு, கார் எதுவாக இருந்தாலும் சரி நல்ல கண்டிஷனில் இருக்கிற மாதிரி கொண்டு போங்க. ஏன்னா அங்கே எதுவுமே நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ உங்கள் வில்லேஜ் இருக்குது, பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் நீங்கள் வேறு பெருசாக எந்த வசதி எதிர்பார்க்க முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வண்டியை பக்காவாக மெயின்டைன் பண்ணி கொண்டு போங்க. ஆனால் இப்போ ஒரு செம்ம சீனரி ஷாட் ஒன்று இருக்குது, பாருங்கள்.
நடக்கும், இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு க்ரியேட்டிவ் ப்ராசஸ் நடக்கும். இந்த இடம் அந்த மாதிரி. அண்ட் இதை நான் வந்து இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி தான் அந்த இடத்த நான் பார்த்தேன். ஒரு இடத்தையும் நான் ஊடுருவி பார்த்தேன். அண்ட் நான் மூவிங்லேயே தான் அந்த இடத்தையும் பார்த்தேன். அதே வியூ உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு நினச்சா நான் இதை காமிக்கிறேன். நிச்சயமாக இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது நான் உங்களுக்கு என்ன ஃபீல் கொடுக்கணும்னு நினச்சேனோ அந்த ஃபீல் கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். கிடச்சிச்சா இல்லைன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு போயிட்டு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மெய்மறந்து போனதில்ல, குமிளி தாண்டி நான் போயிட்டேன். ஸோ இப்போ நான் ரிவர்ஸில் வரேன் ஒரு 2 கிலோமீட்டர்ஸை. ஸோ அதுலேயே குமிளி தாண்டி போனால் கூட இப்போ நீங்கள் பார்த்த சீனரிஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். அந்த இடமே வந்து வேறு லெவலில் இருக்கும். அண்ட் இப்போ நான் திரும்ப இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு மார்க் இருக்குது. நீங்கள் எந்த இடத்துல வந்து எக்ஸாக்டாக குமிளியை பார்க்கணும் அப்படின்னா, குமிளியில் வந்து ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இருக்குது, மவுண்டெயின்ஸ் இருக்குது, ஃபாரஸ்ட் இருக்குது, ட்ரெக்கிங் இருக்குது, ப்ளஸ் ஒரு அழகான டெம்பிள் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்க போகிறது தான் அந்த குமிளி பஸ் ஸ்டாப். இந்த பஸ் ஸ்டாப்பை தாண்டி தான் நேராக நான் போயிட்டேன். பட் பரவாயில்ல, நீங்கள் போயிட்டு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அங்கேயும் சூப்பராக இருக்கும். இந்த பஸ் ஸ்டாப்க்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் சிலை இருக்கும். இந்த விநாயகர் சிலை ஒட்டி தான் அந்த கட் போகும். இதில் போனால் தான் நான் சொன்ன அந்த 5 ஸ்பாட்டையும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இதுவும் வேறு லெவலில் இருக்கும். அண்ட் இதுதான் ஆக்சுவல் குமிளி. பாருங்கள். உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு நம்ம கண்ணில் படுறது தான் லேக்கு, இந்த ஃப்ரெஷ் வாட்டர் லேக்கு. ஆக்சுவலாக மழை காலத்தில் தண்ணி ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அந்த எண்டு வரைக்கும் அவங்க பார்த்தீங்கன்னா மயில் சத்தமாக இருக்கும். இந்த ஃபாரஸ்ட்குள்ளே நீங்கள் வாக்கிங் போகலாம், ட்ரெக்கிங்கும் போகலாம். பட் இப்போ நம்ம தாண்டி போகிறோம், அடுத்து என்ன இருக்கும் அப்படின்ட்டு. பட் மனசு கேட்கவே இல்லை. இந்த நம்ம இடத்த திருப்பி ஒரு வாட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு திரும்ப ரிவர்ஸில் வரும். ரிவர்ஸில் வந்து இந்த லேக்கை ஒரு வாட்டி திரும்பவும் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் உள்ளே போகலாம். உள்ளே போய் நீங்கள் அந்த காடு தெரியுது பார்த்தீங்களா, அதில் நேராக வாக்கிங் போய் நீங்கள் அங்கேயும் வந்து நீங்கள் ட்ரெக்கிங் பண்ணுறதுனா பண்ணலாம். அண்ட் இந்த இடத்துல மயில் சத்தம் நிறைய கேட்கும். அண்ட் இந்த இடத்த முடித்தோடனே அடுத்து உள்ளே போகிறோம். இப்போ வந்து செம்ம ரோடு நேரவாயிடும். அண்ட் சுற்றி ஃபாரஸ்ட் தான். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துல வந்து ஏர்லி மார்னிங் பாருங்கள், அதில் வந்து ஏர்லி ஈவினிங் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அண்ட் ரோடு குறுக்கிட்டே இருக்குது. அண்ட் நமக்குன்னு ஒரு ரோடு. அண்ட் இந்த ரோடு ஃபுல்லாக காடு. அண்ட் காடு ஃபுல்லாக நமக்கு நினச்ச மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது. அந்த இடத்த நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்க போகிறேன். வெயிட் பண்ணுங்கள், ஒரே ஒரு செகண்ட். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்க்காதீங்க. நான் சொன்ன ஃபீலோட ஓட்டாமல் அப்படியே என்னோடய ஸ்பீட்லேயே பாருங்கள். சூப்பராக இடத்துல வந்து நிற்கும். அங்கே இருக்கும் உங்களுக்கு சர்ப்ரைஸ். ஸோ இந்த மலை அடிவாரத்தில் தான் நான் சொன்ன அந்த டெம்பிள் இருக்குது, வேதகிரீஸ்வரர் டெம்பிள்னா. இங்கே நீங்கள் பார்க்குறது விநாயகர் சிலை. நான் போகும்போது கோயில் வந்து லாக்டவுனில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, அதனால் இப்போ பார்க்க முடியல. பட் வெளியிலேருந்தே நான் ஷூட் பண்ண வீடியோ தான் இது. அல்டிமேட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே. செம்ம அமைதியாக இருக்கும். ஏன்னா அது வந்து ஹில்ஸ்க்கு கீழே அடிவாரத்தில் இருக்கும். நீங்கள் பார்க்குறது அந்த மலை. கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க. அண்ட் வந்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணது ஜஸ்ட் 35% தான். இன்னும் 75% இருக்குது. நம்ம ட்ரெக்கிங் போகலை அண்ட் கோயிலுக்குள்ளே போகலை. அண்ட் லேக்கை வந்து நம்ம உள்ளுக்குலாம் வந்து செக் பண்ணல. ஸோ இது எல்லாமே நான் அடுத்த வீடியோவில் வரும். கீப் வாட்சிங். அண்டில் தென் டேக் கேர். பாய். GS.